ஆனால் நம்ம வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடம் நம்ம எக்ஸ்ப்ளோர் எதுக்கு மெயின் காரணம் எதுக்கு பண்ண வந்திருக்கோம்னா இந்த பேக் தான் மெயின் காரணமே. ஸோ நான் வந்து கடல் பாம்பு எதுவும் வந்து நம்மளை குத்திரக்கூடாது இவ்வளோ இருக்குல்ல, அதான் வந்து பயமாக இருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து ரொம்பவே இந்த மும்பை அட்டகாசமாக தான் இருக்கு மக்கள். இந்த வியூவை பாருங்க மக்களே, இதான் ஷோரு போது பார்த்துட்டிங்கன்னா சில டைம் முள்ளுலாம் தொண்டையில் குத்திக்கிடுது. அப்போ நாய்க்குலாம் தொண்டையில் முள் குதிச்சுன்னா அது என்ன பண்ணும்? அது இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியுதா மக்களே? வெல்கம் டு மும்பை கோஸ்டல் ரோட். ஸோ நம்மளுக்கான வண்டி வந்து நம்மளுக்காக என்றைக்குமே வரும். ஸோ அதனால இந்த இடத்துக்கு எப்போ வந்தாலுமே அழகு குறையவே குறையாது. அப்படியாப்பட்ட ஒரு இடம் தான் இடம். ஸோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் டோனி. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மரீன் லைன்ஸ். இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு வருஷம் முன்னாடியே நான் இந்த மரீன் லைன் ஸ்கூல் தானே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து ஒரு காலையில் டைம். ஸோ இந்த டைம் வந்து நான் வந்து ஒரு ராத்திரி டைமில் வந்திருக்கேன். எதுக்கு வந்திருக்கேன்னு போக தான் தெரியும். அதே மாதிரி என் கையில் ஒரு பேக் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பேக்குள்ளே நம்ம என்னெல்லாம் வச்சுருக்கோம், என்னெல்லாம் வச்சுருக்கோம் இல்லை ஒரு விஷயம் வச்சுருக்கோம். ஸோ அந்த விஷயம் வந்து இங்கே நான் ஓப்பன் பண்ணேன். ஸோ அதனால இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் கூட யோசிக்கலாம் இந்த இடத்துக்கு நான் எப்படி வந்திருக்கேன்னு. ஸோ போர்வெளியிலேருந்து ட்ரெயின் பிடிச்சி ஃபாஸ்ட் வண்டி பிடிச்சி அந்த வண்டி எங்கெல்லாம் நின்றுச்சு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஒரு அப்டேட் உங்களுக்கு கொடுக்கேன். இந்த ட்ரெயின் எங்கெல்லாம் நின்றுச்சுன்னா ஃபாஸ்ட் வண்டி பிடிச்சாலே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தேரி, பேண்ட்ரா, தாதர், மும்பை சென்ட்ரல், அதுக்கப்புறம் இந்த வண்டி அப்படியே ஸ்லோ ஆகி கிராண்ட் ரோட், சர்னி ரோட், அதுக்கப்புறம் இந்த மரீன் லைன்ஸ். இந்த மரீன் லைன்ஸில் தான் நம்ம இறங்கி அப்படியே வந்திருக்கோம் இந்த பீச்சுக்கு. ஸோ இந்த பீச்சில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம், என்னென்ன விஷயம்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோன்னு மெதுவாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரியா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இந்த இடத்த பற்றி வந்து நம்ம சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம் மக்களே. ரொம்ப ஃபேமஸான இடம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டில் வந்து தளபதி விஜய் அந்த துப்பாக்கி படம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாருமே விஜய் படம் பார்ப்பீங்க. ஆனால் அந்த துப்பாக்கி படத்தில் வந்து விஜய் இதே இடத்துல தான் வந்து படுத்து தூங்கி எந்திரிச்சு டீலாம் குடிச்சிட்டு ஒரு சீனில் போவாங்க. அந்த இடம்லாம் இந்த இடத்துல தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. நம்ம எக்ஸ்ப்ளோர் எதுக்கு மெயின் காரணம் எதுக்கு பண்ண வந்திருக்கோம்னா இந்த பேக் தான் மெயின் காரணமே. ஸோ நான் உங்கள்கிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பேக்குள்ளே என்ன இருக்குது அது வந்து நம்ம போக தான் நம்மளுக்கு தெரிய போகுது. ஆனால் ரொம்பவே நல்ல விஷயம் தான் இருக்குது. அது உங்கள்கிட்ட இப்போவுமே நான் சொல்லிடலாம். நான் இப்போவுமே சொல்லிட்டா தான் அந்த சர்ப்ரைஸ் முடிஞ்சிருங்களா. ஸோ அதனால இப்போ உங்கள்கிட்ட சொல்லாமல் நான் மெதுவாக உங்கள்கிட்ட சொல்லுறேன், சரியா? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துக்குள்ளது ஸ்பெஷாலிட்டி என்னதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சுத்தமான என்வாயர்மெண்ட் ப்ளஸ் நல்ல கடல் காற்று. அப்படியே இங்கே படுத்து தூங்குனீங்கன்னா இப்படி டைம்லலாம் வந்து படுத்து தூங்குனீங்கன்னா பார்த்திக்கோங்கன்னா சரியான அட்டகாசமான தூக்கம் வந்துடும். அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் நம்மளும் இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துக்குள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், அதே மாதிரி இங்கே மக்களாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹாப்பினிங்காக தான் இருக்கும். எப்போவுமே இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு ஜாலியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்க்கலாம் இங்கே இந்த ஆட்கள் நடமாட்டம் வந்து எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கும். நீங்கள் ராத்திரியாக இருக்கட்டும், காலையிலையாக இருக்கட்டும், சாயங்காலமாக இருக்கட்டும், மத்தியானமாக இருக்கட்டும். ஸோ அதே மாதிரி ஆட்களுக்கு வந்து இங்கே நடமாட்டம் வந்து எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். ஜாகிங் பண்ண வருவாங்க, இல்லாட்டி கப்பல்ஸாக வருவாங்க, ஃபேமிலியோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த இடம், ரொம்ப அமைதியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இந்த இடத்துல வந்து ரொம்பவே நல்ல ப்ரொடெக்ஷன். ஏன்னா போலீஸ் செக்யூரிட்டி வந்து எப்போவுமே இந்த இடத்துல இருக்கும். ஸோ அதனால எந்த பிரச்சனையுமே வராது. ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருந்தாலுமே நான் இந்த அப்டேட் ஏன் கொடுக்கேன்னா நம்ம வீடியோ பார்த்து தெரியாதவங்க கூட இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ அதனால தான் இந்த அப்டேட் நான் கொடுக்கேன். ஸோ நான் உங்களுக்கு இங்கே வந்து மக்களாக இருக்கட்டும், என் பின்னாடி லைட்டிங்ஸ் பில்டிங்ஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இல்லைங்க, நான் உங்கள்கிட்ட கடல் பக்கத்தில் போய் காமிக்கேன். ஸோ என் பின்னாடி வந்து ஒரு பெரிய பில்டிங் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? அதுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே வாங்கடே ஸ்டேடியம் இருக்குது. ஸோ அந்த ஸ்டேடியமில் வந்து ஐபிஎல் மேட்சஸாக இருக்கட்டும் அது எல்லாமே நடக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இது ஃபுல்லுமே கடல் தான். கடல் கிட்டே வந்துட்டே போனால் சரி. நான் ரொம்ப டைம் எடுக்காமல் கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து உங்கள்கிட்ட இந்த இடத்த காமிச்சிட்டு அப்படியே இந்த பேக்குள்ளே என்ன இருக்குன்னு நான் காமிச்சிருந்தேன், சரியா? ஸோ மக்கள், இந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் கல்லை பாருங்கள் எவ்வளோக்கானு சுற்றி குமிச்சு போட்டு வச்சுருக்காங்கன்னு. அந்த எண்டு வரைக்குமே இந்த ஸ்டார் கல்லை தான் இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி இந்த சைடும் பாருங்கள், எண்டு வரைக்குமே இந்த ஸ்டார் கல்லாக தான் இருக்கும். இந்த ஸ்டார் கல்லாம் எதுக்கு போட்டு வைக்காங்கன்னா இந்த கடல் வந்து ஹைட்ரேட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப அலை வந்தால் தான் போடுவாங்க. ஆனால்
மோஸ்ட்லி இங்கே உள்ள கடல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே அமைதியாக தான் இருக்கும். அலை கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய அலைலாம் இல்லை. இருந்தாலுமே பாருங்கள் எவ்வளோ அமைதியான கடலுக்கும் இவங்க ப்ரொடெக்ஷன். இந்த மழை டைமில் கூட கொஞ்சம் அதிகமான டைடு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால கூட இருக்கலாமா இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஸ்டார்க்கெல்லாம் இங்கே போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணால் நான் கீழே வர போய் காமிக்கட்டா? கீழே வர போகலாம், ரொம்ப இருட்டாக இருக்குது. லைட் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்கா, இந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து கொஞ்சம் கிளார் அடிக்கு. ஸோ நம்ம அந்த லெவல் வரைக்கும் கீழே போயிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்துடலாம். சரியா? சரி மக்களே, நம்ம ஃப்ளாஷை முடிஞ்ச அளவுக்கு ஆன் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கீழே வரைக்கும் போயிட்டு தண்ணியில் லைட்டாக காலை நினச்சிட்டு வந்துடுவோம். முன்னாடி அப்படியே நடந்து போனால் அந்த பீச் ஏரியா இருக்குது. ஸோ அங்கே நம்ம சேஃபாகவே போய்க்கலாம். இருந்தாலும் சரி, ஒரு அட்வென்ச்சராக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த ஸ்டார் கல் மூலியமாக கீழே இறங்குதோம். ரொம்பவே பள்ளமாக இருக்குது இந்த இடத்துல. உங்களுக்கு சத்தம்லாம் கேட்க தண்ணி சத்தம். எனக்கு என்ன பயம்னா இங்கே கடல் பாம்பு எதுவும் வந்து நம்மளை குத்திரக்கூடாது இவ்வளோ இருக்குல்ல, அதான் வந்து பயமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து ரொம்பவே கீழே வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் கீழே வந்துட்டோம்னா கடல் நம்ம கால்கிட்டே வந்துடும். ஸோ வாங்க கீழே போய்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு. ரொம்பவே இருட்டாக இருக்குது மக்களே. நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ இருட்டாக இருக்குன்னு. ரொம்ப இருட்டாக இருக்குது. நான் வந்து மொபைலை வயமாக கீழே வைக்கன்னு நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. லைட் இல்லை, நம்ம இந்த ஃப்ளாஷை வச்சுட்டு தான் கீழே போயிட்டுருக்கோம். கல்லுமே வலுவுது மக்களே. தண்ணி வந்து நல்லா அடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹைடைட் டைமில் ஹைடைட் எப்படி இது ஹைடைடுன்னு தான் நினைக்கிறேன். வந்தாச்சு. அடடா ஜஸ்ட் மிஸ் தான் மக்கள். இன்னும் கொஞ்சம் லைட்டாக அப்படி வந்திருந்தா கூட கால் வலுவி நல்ல இந்த கல்லுக்கு நடுவில் மாட்டியிருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே தக்கு முக்கி ஆடி வந்தாச்சு. இங்கே பாருங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு தெரில. பாறை பார்த்தீங்களா, தண்ணி பட்டு வலுவிட்டே இருக்கு. வேற நம்ம ஸ்லீப்பரும் போட்டு வந்திருக்கோமா, ஸோ அதனால ரொம்ப வலுவுது. ஸோ இதோ உங்களுக்காக கீழே இருந்து மேலே எப்படி இருக்கு சொல்லுங்க. ஸோ கீழே இருந்து பார்க்கறதுக்கும் இந்த மும்பை அட்டகாசமாக தான் இருக்கு மக்கள். இந்த வியூவை பாருங்க. சரி மக்களே, வந்ததுக்கு நம்மளும் காலை நினைச்சாச்சு. பாறை ரொம்பவே வலுவுது. ஸோ இதே மாதிரி மொபைல் எடுத்துட்டு மேலே போய் கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ அதனால நான் மேலே ஏறிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணேன். கீழே இறங்கும் போது கூட ஈஸியாக இறங்கிட்டோம். ஆனால் மேலே ஏறும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம மேலே வந்து சேர்ந்துட்டோம். ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு மக்களே. கீழே பார்த்தீங்கன்னா கீழே நடக்கும்போது ரொம்பவே ஸ்பீடாக போனோம், இறங்கணும், கடல் கிட்ட போனோம். ஆனால் மேலே வரும்போது இலைக்கு, ஆனால் ஒரு ஸ்டெப்பும் கால் மேலே எடுத்து வச்சு வர வேண்டியதாக இருக்கா. ஸோ அதனால ரொம்பவே இலைக்கு. ஸோ நானுமே இந்த பேகை ஓப்பன் பண்ணதுக்கான ஒரு ஸ்பாட் தான் தேடிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் கூட நினைக்கலாம் என்னப்பா அவன் பேக்குன்னு சொல்லிட்டு இருக்கான், உள்ளே என்ன இருக்குன்னு இன்னும் காமிக்க மாட்டேங்கானுன்னு. கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல லொக்கேஷன் மட்டும் கிடச்சிட்டுனா உட்காந்து இந்த ஹோல்டர்லாம் செட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிப்பேன் நான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே கப்பல்ஸாக இருக்காங்களா. ஸோ அதனால எங்கே உட்கார எங்கே நின்று நம்ம ஷூட் பண்ணணும்னு ஒரே குழப்பமாக இருக்குது. இருந்தாலும் உங்களுக்காக நான் ஒரு இடத்த கண்டுபிடிக்கேன். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கல எந்த அளவுக்கு மக்கள் இருக்காங்கன்னு. ஸோ எப்போவுமே இந்த இடம் வந்து இப்படி தான் மக்களே. எப்போவுமே ராத்திரியே வாங்க, காலையில் வாங்க, மத்தியானம் வாங்க, எப்போவுமே இப்படி தான் இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம தப்பாக நினைக்கிற மாதிரி வெறும் கப்பல்ஸே இல்லாமல் ஃபேமிலியும் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கப்பல்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அவங்க மூஞ்செல்லாம் கவர் பண்ண வேண்டாம். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சும்மா மேல் டாப்பில் அப்படியே கவர் பண்ணி நம்ம போய்க்கலாம். ஸோ வந்து கப்பல்ஸ் எவ்வளோ தான் இங்கே 90% கப்பல்ஸ் இருந்தாலுமே ஃபேமிலி பார்த்தீங்கன்னா நல்ல டீசெண்டாக அவங்க ஃபேமிலியெல்லாம் கொண்டு வந்து இப்படி தான் வருவாங்க.
பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஃபேமிலி வேறு வாக்கிங் சைக்கிளிங் கூட நடக்கும் மக்கள் இந்த இடத்துல. ஸோ இங்கே வந்து நல்ல காதல் மட்டும் இல்லாமல் கள்ள காதல் கூட வர்றதுக்கான ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் யாரும் நம்ம வீடியோ பார்த்து வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணணுன்னே வாங்க. கப்பல்ஸ் எல்லாம் வராதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணாதீங்க இங்கே. ஏன்னா இப்படி நம்மள மாதிரி வீடியோவில் யாரும் அவங்க வீட்டில் போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா அது வேற. சரி, இங்கே வந்து ரொம்பவே கொஞ்சம் அதிகமான கப்பல்ஸாக இருக்காங்க. ஸோ அதனால நம்ம கொஞ்சம் என்ன பண்ணோம்னா நம்மளுக்கான ஸ்பாட்டை தேடி அங்கே போய் கவர் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க ஃபேமிலிக்குள்ளது க்ரௌடே இருக்குங்க. இந்த இடம் வந்து பக்காவாக இருக்குது மக்கள். இந்த இடம் வந்து ரொம்பவே காமாக இருக்குது. வேறு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை, நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆட்கள் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி வந்து ரோடை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சரியான ஹைவே மக்கள். இங்கே வண்டி வந்து நீங்கள் ரூல்ஸ் எல்லாம் மதித்து தான் ஓட்ட முடியும். அதே மாதிரி க்ராஸ் பண்ணால் கூட நம்ம நார்மல் ரோட்ஸில் சரி சும்மா தானே வண்டி வருது அந்த மாதிரிலாம் இங்கே க்ராஸ் பண்ண முடியாது. இங்கே வந்து நம்ம சிக்னல் லைட்டை வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் க்ராஸ் பண்ணணும். இல்லாட்டி இங்கே வருது இந்த வண்டி வருது ஸ்பீடெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு நான் கொஞ்சம் கிட்டே கொண்டு போய் காமிக்கேன். ஸோ இந்த வண்டி இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக வருது. ஆனால் நம்ம என்ன நினைப்போம், சரி வண்டி கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது சரின்னு க்ராஸ் பண்ணலான்னு அப்படி சொல்லி இப்படி க்ராஸ் பண்ணி தான் போவோம். அதுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா இப்படி ஒரு வண்டி வந்துடும். வேறு அவங்க வந்து நார்மல் ஸ்பீடில் கூட இல்லை, கொஞ்சம் 70-80 அந்த ஸ்பீடில் கூட இருக்கலாம். ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டும் கிடைக்காது. ஸோ அதே மாதிரி இது வந்து வெஸ்ட் சைடில் இருக்குது மக்களே. இது வந்து வெஸ்ட்டு. ஸோ இந்த பிரிட்ஜ் இருக்குது தெரியுதா அவங்களுக்கு. இந்த பிரிட்ஜ் வந்து டைரெக்டாக ஈஸ்ட்டுக்கு கனெக்ட் ஆகுது மக்களே. இது நேராலாம் போகுது. இந்த பிரிட்ஜ் வந்து இங்கேருந்து வளையுது பாருங்கள். ஸோ இது வந்து அப்படியே இந்த மரீன் லைன்ஸோட ஈஸ்ட்டுக்கு கனெக்ட் ஆகிருது. ஸோ அதே மாதிரி வண்டியும் பார்த்துட்டிங்கன்னா மக்களே இங்கே வந்து கொஞ்சம் நல்ல ரோடு பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஸோ அதே மாதிரி வண்டியுமே கொஞ்சம் நல்ல நல்ல பாஷான வண்டி, கொஞ்சம் பெரிய பெரிய வண்டியாக தான் இந்த இடத்துல போயிட்டுருக்கோம் இப்போவும். சரி மக்களே, இந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லாவே இங்கே பாருங்கள் எவ்வளோ எம்டியாக இருக்குன்னு. ஸோ நம்ம இங்கே ஸ்டாண்டை செட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு பேக்கில் என்ன இருக்குன்னு ரிவீல் பண்ணேன். ஸோ மக்களே நம்ம ஸ்பாட்டில் வந்து உட்காந்தாச்சு. ஸோ நம்ம அப்போ கல்லுக்கிட்ட கீழே போனோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம கடல் அலை வந்து எவ்வளோ இந்த கல்லுக்கு கிட்ட வர இருந்துச்சு. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நல்ல சின்னதாகவே அலை தெரியுது. உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கேன். ஸோ பாருங்க சின்ன சின்ன அலையா உங்களுக்கு தெரியுதா? ஸோ வந்து எந்த அங்கே பாருங்க ரொம்ப சின்ன ரொம்ப குட்டியான அலையாக தான் இருக்கு. ஸோ அப்படியே நம்ம ஜூம் பண்ணால் இதில் என்ன ஆகுதுன்னா, ஜூம் பண்ணால் ஃப்ளாஷ் உங்களுக்கு கொஞ்சம் தூரம் வர போகுது. அப்படியே நம்ம வந்து கம்மி பண்ணோம்னா இங்கே பாருங்கள் லைட் அப்படியே ஆஃப் ஆன மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால ஒரு குட்டி அலை உங்களுக்காக இந்த மரீன் லைன்ஸில். ஸோ மக்களே கீழே குழுது அலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த மேலே குழுது பில்டிங்கோட லைட்டிங்ஸை பாருங்கள் மக்களே, பிரம்மாண்டத்தின் உச்சகட்டம் அந்த மாதிரி இருக்கு இங்கே குழுது லைட்டிங்ஸ். ஸோ இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்காக தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்கே வர போகுது பாருங்க. ஸோ இந்த மும்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஐலாண்டு மாதிரி தான். அப்படியே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் பிளெயின் கடல். அப்படியே இன்னும் கொஞ்சம் இந்த சைடு திரும்பினோம்னா திருப்பி பில்டிங்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிருது பாருங்க. ஸோ இந்த கர்வ் பார்த்தீங்களா? ஸோ இந்த கர்வ் தான் மக்களே இங்கேக்குள்ளது அழகு. பார்த்தீங்கன்னா திருப்பி உங்களுக்கு காமிக்க பாருங்க, பில்டிங்ஸாக இருக்கா, லைட்டிங்காக இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளெயின் அரபிக் ஓஷன். இது வந்து அரபிக் ஓஷன். அதுக்கப்புறம் இப்படி திரும்பினோம்னா திருப்பி பில்டிங் லைட்டிங்ஸாக வந்துடும் பாருங்க. ஸோ அந்த அளவுக்கான பிளேஸ் இது. எல்லாருமே விசிட் பண்ணணும் இந்த இடத்த. அருமையான லொக்கேஷன் மக்களே. நீங்கள் வந்து நான் உட்காந்துருக்குற தினசில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு இந்த லொக்கேஷன். அப்படியே உட்காந்துட்டு இங்கே இருந்து ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தோம்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் கூட நினைக்கலாம் அப்ளேத்துலேருந்து பேக்கில் என்ன இருக்குது பேக்கில் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கானா இன்னும் எடுத்து காமிக்க மாட்டேக்கானேன்னு. ஸோ உங்களுக்காக எடுத்து காமிக்க. ஆனால் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லுறேன்னா, நீங்கள் என்ன நினைப்பீங்க இந்த பேக்குள்ளே என்ன இருக்குன்னு?
நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப வீடியோஸ் போட்டதே இல்லை. இப்போ தான் கொஞ்சம் ஸ்டார்டிங் கண்டினியூ வீடியோஸ்லாம் போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ அதனால கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கட்டுமேன்னு சொல்லி தான் ஒரு விஷயம் இந்த பேக்கில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த பேக்கை வந்து உங்களுக்காக ஓப்பன் பண்ணிக்கிடுவேன். இல்லைங்க உங்களுக்கு காமிக்கேன். ஸோ காலை வந்து நல்லா தொங்க போட்டு அப்படி உட்காந்துருக்கேன் நான் இந்த இடத்துல. ஸோ இந்த பேக்கை ஓப்பன் பண்ணிக்கிடுவேன். தண்ணி பாட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பாட்டில். இப்போ தண்ணி பாட்டில் இருக்கா, அப்போவுமே நீங்கள் நினச்சிக்கிடணும் வேறு என்ன இருக்க போகுதுன்னு இல்லை. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. இது வந்து எல்லாருமே இப்போ வந்து நம்ம ஊர், இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கெலாம் போனால், ஆற்றுக்கிட்டலாம் போனால், அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தமிழ்நாட்டுக்கிட்டலாம் ஆற்றுக்கிட்ட போகும்போது சாப்பாடு கட்டி கொண்டு போவீங்க. ஸோ அதே மாதிரி தான் நானும் இந்த பேக்கில் வந்து சாப்பாடு வீட்டில் இருந்தே கட்டி கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதான் என்ன சாப்பிட போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ இதுதான் அப்போலேருந்து உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், பேக்கில் என்ன இருக்குன்னு தெரியுமா, என்ன இருக்குன்னு தெரியுமா. இப்போ உங்களுக்கு காமிக்க. ஸோ இந்த பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் இருந்தே நம்மளுக்கான டின்னரை இதில் கொண்டு வந்துட்டேன். ஸோ டின்னரில் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கடல் பக்கத்தில் இருக்கோம். ஸோ கடல் பக்கத்தில் இருந்தாலே அப்போ நம்மளுக்கு கடலை பார்த்தா என்ன சீ ஃபுட்ஸ் தான் ஞாபகத்துக்கு வரும். ஸோ அதே மாதிரி தான் இதில் ஒரு சீ ஃபுட் இருக்குது. ஸோ சீ ஃபுட் என்னதுன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு மீன் தான். கடல் பக்கத்தில் நம்ம உட்காந்து சாப்பிடுறதுனால கடல் மீன். ஸோ இந்த மீன் வந்து பார்த்துட்டிங்கன்னா சூர மீன். அப்பா கீழே உள்ளது. ஸோ சூர மீன், சாரி, வேற கூடவே ஒரு அவுச்ச முட்டை. ஸோ இதுதான் அந்த நல்ல விஷயம் நான் கொண்டு வந்திருக்கேன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இதை வந்து நம்ம சாப்பிட போகிறோம் இங்கே தான். ஸோ வாங்க நீங்களும் அங்கே கூட சாப்பிட்லாம். அதே மாதிரி நீங்களும் என்னைக்காச்சும் மும்பையில் இருக்கிறீங்கன்னா ஃப்ரீயாக அப்படி வந்தீங்கன்னா அப்படியே இங்கே வந்து டீசெண்டாக அப்படியே இந்த கடலை பார்த்துக்கிட்டு ஒத்தையிலே, இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் கூட வந்து அப்படி கடலை பார்த்துக்கிட்டு அப்படியே சோறை சாப்பிட்டுக்கிட்டு, இதே நம்ம வீட்டில் இருந்தால் என்ன பண்ணுவோம், டிவி பார்த்துட்டு அப்படியே சோறை சாப்பிடுவோம். அதோட இப்படி வெளியே வந்து இந்த சீனரியை பார்த்துக்கிட்டு அப்படியே மெதுவாக, அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், சாப்பிடும் போது எப்போவுமே நம்ம மெதுவாக ருசிச்சு சாப்பிடணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டுக்குள்ளது லெவலே தரமே இருக்கும். ஸோ அதனால் வாங்க சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு உங்கள்கிட்ட நான் இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே குக் ஆகிருக்கு பாருங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மண் பானையில் நேற்று வச்ச மீன் குழம்பு. ஸோ அதான் இந்த மீன் சாப்பாடு தான் நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணேன். உங்களுக்கு வேணால் இன்னும் பக்கத்தில் இருந்தே நான் காமிக்கேன் பாருங்கள். ஸோ மக்களே, இதான் சோறு, மீன் குழம்பு, மீன் பீஸ் நல்லா தாராளமாகவே போட்டு கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவிச்ச முட்டை. ஸோ இதை வந்து நல்ல ஒரு காட்டிக்கலாமா, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு வந்திருக்காரு. ஸோ அவரையும் நம்ம வந்து சாப்பிட கூப்பிட்டுக்கலாம். அந்த ஃப்ரெண்டு யாருன்னு இப்போ உங்களுக்கு காமி. ஸோ மக்களே பார்த்துட்டிங்களா, நம்ம கொண்டு வந்த சோறும் குழம்பும் நல்லாவே பார்த்துருப்பீங்க. நான் அவங்கள்ட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்காங்கன்னு. ஸோ அந்த ஃப்ரெண்டு வந்து இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே வாசனை எங்கே தான் கண்டுபிடிச்சாருன்னு தெரில, வந்துட்டாரு. வா, என் சவுண்ட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் யாரை கூப்பிடுதுன்னு. உங்களுக்கு காமிக்க. பாருங்க, நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டாங்க சாப்பிடுறதுக்கு. ரொம்பவே டேஸ்டா இருக்கு. மீன் வந்து பீஸ் பார்த்துட்டிங்கன்னா இந்த மீனில் வந்து அவ்வளோ முள் இருக்காது. ஸோ அதனால நல்லாவே டேஸ்டாக இருக்கு. ஸோ ஃப்ரெண்டும் நல்லா சாப்பிடுதாப்புல, நம்மளும் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவோம். என்றைக்குமே ஒத்தையில் சாப்பிடக்கூடாது, கொடுத்து ஷேர் பண்ணி சாப்பிடணும். ஸோ வாங்க அவரு கூட நம்மளும் சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம். நம்மளே சாப்பிடும் போது பார்த்துட்டிங்கன்னா சில டைம் முள்ளுலாம் தொண்டையில் குத்திக்கிடுது. அப்போ நாய்க்குலாம் தொண்டையில் முள் குதிச்சுன்னா அது என்ன பண்ணும், அதுக்கு சொல்லக்கூட தெரியாது. அதனால தான் முள்ளே இல்லாத மீனாக பார்த்து இந்த நாய்க்கு நம்ம போட்டிருக்கோம்.
नाई கூட स्पीड சாப்பிட்டு முடிச்சிட்டு ब्लॉगर हाँ क्या चैनल है आपका? आपके चैनल का नाम? टोनी राजेश हाँ अभी नया बना है अच्छा ஸோ நம்ம சேனலை வந்து பார்த்துட்டு ரொம்ப பேர் கேட்காங்க என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு गाइस प्लीज सब्सक्राइब हाँ टोनी राजेश है भाई टोनी राजेश हाँ तमिल में आएगा लेकिन वीडियो सब हाँ कोई बात नहीं अच्छा लो सब्सक्राइब कर दिया दिखा आपको चैनल ये ऊपर वाला हाँ ஸோ இங்கே பாருங்க நம்ம அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம் அந்த டைம்ல 2 பேர் யாருன்னு தெரியல வந்து நம்ம சேனல் பேர் போட்டிருக்காங்க ஆனா கீழே ஒரு கல்யாணம் ஷூட்டிங் மாதிரி இருக்காது யாருக்குள்ளதுன்னு தெரியல ஆனா இந்த போட்டோ நம்மக்குள்ள தான் தேங்க்யூ பாய் वेलकम ஸோ அதே மாதிரி இந்த vlog எடுக்கிறதுல வந்து இதுதான் இப்படிதான் பாய் இப்படி நிறைய பீப்புளை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது இப்படி நிறைய பெட் ஃப்ரெண்ட்லி அனிமல்ஸ் கூட நம்மளுக்கு கிடைச்சிக்கிடுது நான் நினைச்சு கூட பார்க்கல சாப்பிடும் போது இந்த தம்பி வருவார்னு இந்த தம்பியும் சரி அந்த தம்பியும் சரி எல்லா தம்பியும் வந்திருக்காங்க நம்ம கூட மக்களே ரொம்ப ஸ்லோவா சாப்பிடுதோம் ஆனா இது ரொம்பவே ஸ்பீடா சாப்பிடுது சரி இதுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு இதோ மக்களே முட்டை இது வந்து அவிச்ச முட்டை தான் வீட்டுல இருந்து கொண்டு வந்தது இதுக்கும் கொஞ்சம் முட்டை கொடுத்துக்கலாம் நல்ல வேலை குடிக்க தண்ணி வீட்டுல இருந்தே கொண்டு வந்துருவோம் அதனால நல்லதா போச்சு நான் நினைச்சு கூட பார்க்க மக்களே நான் ஸ்டார்டிங்ல கூட நான் வரும்போது என்ன நினைச்சோம்னா இந்த வீடியோவை நம்ம எப்படி எடுப்போம் அந்த ஸ்டேஷன்ல இருந்து வந்து இறங்கும் போது கூட எனக்கு வந்து ஒரு இதா இருந்துச்சு எப்படிப்பா நம்ம பேச போறோம் அப்படி இப்படின்னு இருந்துச்சு ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணோன்னே அதுக்கப்புறம் டக்குன்னு பேச ஆரம்பிச்சாச்சு சரி மக்களே சாப்பிட்டாச்சு சாப்பாடும் ரொம்ப அருமையா இருந்துச்சு ஸோ இந்த நேரத்தில் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கலாம் இந்த மீன் குழம்பு வச்சு கொடுத்ததுக்கு ஆனால் அவங்களுக்கு தெரியாது நான் இந்த டப்பாலெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு நான் சும்மா எடுத்து போட்டு அப்படியே வெளியே வரத மாதிரி வந்துட்டேன் அவங்களுக்கு தெரியவே தெரியாது நான் இங்கே வீடியோ எடுக்க வந்திருக்கேன்னு ஸோ நல்லா சாப்பிட்டாச்சு நல்லா திருப்தியாகவே இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் எனக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப நல்ல ப்ரெசன்டேஷன் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் கேமராவில் வந்து அவ்வளோ லைட்டிங் இல்லை அதனால கொஞ்சம் இருட்டாக தெரியுது பார்த்துக்கோங்க நானும் இந்த ட்ரைபோர்டுக்குள்ளது இல்லைங்க கொஞ்சம் லைட்டாக வெளிச்சம் வச்சுக்கிடுதேன் எந்த அளவுக்கு வெளிச்சமாக இருக்குன்னு தெரிய மாட்டேங்க சாரிங்க லைட் ரொம்ப டிம் ஆயிட்டு நானுமே நல்லா சாப்பிட்டேன் மக்களே ஆனா இந்த நாய் வந்து போட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு எனக்கு கூட வயிறு நிறைஞ்சிட்டு மக்களே சரியா சிறித்தரமா வயிறு நிறைஞ்சிட்டு மீன் முட்டை சோறு எதுக்கு மேல என்ன வேணும் சவுண்டா பாத்தீங்களா கொஞ்சம் கையை கழுவி விடுதேன் கையை கழுவி இந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றி இதுக்கும் கொஞ்சம் குடிக்க தண்ணி வச்சிருந்தேன் பாவம் சாப்பிட்டு தண்ணியும் குடிக்கும்லாம் ரொம்ப திருப்தியான சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே தண்ணி குடிக்கும் போது இருக்கு பாருங்க ஒரு சுகம் அதே கொஞ்சம் அட்டகாசமா இருக்கு சரி மக்களே ஆனா ஒரே ஒரு வருத்தம் எனக்கு வருத்தம் என்னது பாத்தீங்கன்னா இந்த நாய்க்கும் வயிறு நிறைஞ்சிட்டு நினைக்க அதாலையும் சாப்பிட முடியல ஸோ இந்த சாப்பாடை வந்து நம்ம இங்க இருந்து கிளீன் பண்ணணும் ஏன்னா நிறைய பேர் இங்க வந்துட்டு போறாங்க பாத்தீங்களா ஸோ அதனால நான் இந்த இடத்த கிளீன் பண்ணிக்கிட்டேன்
க்ளீன் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் சரியா. ஸோ மக்களை இடத்த வந்து நல்லாவே க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ லைட்டாக அந்த நாய்க்கு தண்ணி வச்சுருந்தோம், அது குடிக்காமல் போயிட்டு. ஸோ அதனால் இதையும் நம்ம கீழே கொட்டிடலாம். கொட்டி நான் கை கழுவிட்டு உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணேன். மக்களே இடத்த வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு பார்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ என்கிட்ட கேட்கலாம், அதான் இடத்த க்ளீன் பண்ணிட்டலாம் அது எதுக்கு சொல்லுதுன்னு. ரொம்ப பேர் என்ன நினைப்பீங்கன்னா, சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கே அழுக்க விட்டுட்டு போயிட்டேன்னு நினைப்பீங்களா. அதனால தான் அந்த இடத்த உங்களுக்கு காமிச்சேன். நல்லாவே தொடச்சாச்சு அந்த இடத்த. ஏன்னா நம்மள மாதிரி ரொம்ப பேர் இந்த இடத்துக்கு வருவாங்க, வாக் பண்ணதுக்காக இருக்கட்டும், எக்ஸசைஸ் பண்ணதுக்காக இருக்கட்டும், இல்லாட்டி சும்மா நம்மள மாதிரி சாப்பிடுறவங்க கூட இருக்கட்டும். அதனால நீங்களும் யாரும் வந்தீங்கன்னா கீழே எதுவும் போடாமல் எடுத்து குப்பை தொட்டிலையோ வேஸ்ட் எடுத்து குப்பை தொட்டியில் போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடை எப்பவுமே வந்துட்டு நான் சாப்பிட்ட சாப்பாடில் வேஸ்ட் பண்ணாதீங்க சாப்பாடை. அப்படி வேஸ்ட் ஆகுத மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு பையில தட்டி இப்படி பூனைக்கோ இல்லாட்டி நாய்க்கோ வச்சுருங்க. ஸோ நானுமே இந்த வீடியோவை எண்ட் பண்ணுறேன், ரொம்ப டைம் ஆகிட்டு வீட்டுக்கு கிளம்பணும். ஸோ இந்த வீடியோக்குள்ள எண்டிங் வந்து உங்கள்கிட்ட எங்கே கொடுக்காதுன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. அதனால ரயில்வே ஸ்டேஷனில் போய் கொடுத்துக்கிட்டேன் சரியா. வாங்க உங்களை நான் ரயில்வே ஸ்டேஷனில் போய் மீட் பண்ணேன். மக்களே இங்கே பாருங்கள் என்ன எழுதிருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? வெல்கம் டு மும்பை கோஸ்டல் ரோடுன்னு எழுதிருக்கு. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு தெரில, கொஞ்சம் பக்கத்தில் போய் உங்களுக்கு காமிக்க. இப்போ தெரியுதா உங்களுக்கு? வெல்கம் டு மும்பை கோஸ்டல் ரோட். இப்போவுமே கொஞ்சம் பிளர்ராக தான் தெரியுது, ஆனால் நம்ம கொஞ்சம் தூரத்தில் இருக்கோம். இன்னும் உங்கள்கிட்ட கிட்ட போய் காமிக்க. ஸோ நான் எதுக்கு காமிக்கன்னு உங்களுக்கு இப்போவும் தெரியாது, இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்துல தான் உங்களுக்கு தெரியும் நான் எதுக்கு இந்த இதை சொல்லுது. இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியுதா மக்களே? வெல்கம் டு மும்பை கோஸ்டல் ரோட். ஸோ எதுக்கு இதை கோஸ்டல் ரோடுன்னு சொல்லாங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி தான் இது கோஸ்டல் பக்கத்தில் இருக்க அது ஒன்று, அது ஒரு காரணம். வேற நம்ம மெயினாக உங்களுக்கு எதுக்கு இதை தெரியப்படுத்துதோம்னா, வண்டியை நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக வருது. இப்போ நம்ம வீட்டுக்கு வேற போகிறோம். ஸோ அதனால அவசரப்பட்டுலாம் ரோடை க்ராஸ் பண்ணிடாதீங்க. சும்மா சின்ன ரோட்லாம் நினச்சி. இங்கே தான் ஜிப்ரா கிராசிங் இருக்குது. வேறு அங்கே பார்த்தீங்கன்னா சிக்னல் லைட் தெரியும் பாருங்கள், அதே மாதிரி இங்கேயுமே சிக்னல் லைட் தெரியும். ஸோ அதனால அந்த சிக்னல் லைட் வந்து அங்கே ரெட்டு காமிச்சிச்சுன்னா அப்போ தான் வண்டியெல்லாம் நிற்கும். அந்த டைம் பார்த்து நம்ம க்ராஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெட்டு போட்டாங்க தெரியுதா உங்களுக்கு? ரெட்டு போட்டாங்க, இப்போ வண்டியெல்லாம் நிற்கும். வண்டியெல்லாம் நின்னதுக்கப்புறம் நம்ம க்ராஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் வண்டியெலாம் கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டா. ஸோ நம்மளும் இந்த ஜிப்ரா கிராசிங்கை கடந்துருவோம். அது பார்த்துக்கோங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சிக்னல் லைட் வந்து சென்னையில் தெரில, திருநெல்வேலி சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நிற்காது. சிக்னல் லைட்டே நான் பார்த்தது இல்லை திருநெல்வேலிலாம். ஸோ இங்கே நின்னதுக்கப்புறம் எப்படி க்ராஸ் பண்ணிக்கலாம் நம்மளும். ஸோ அதனால தான் மக்கள் என்ன அப்போ உங்கள்கிட்ட வந்து அந்த மும்பை கோஸ்டல் ரோடை வந்து எதுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிட்டு இருந்த காரணமே அதுதான். ஸோ ரொம்ப சேஃப்டி ரொம்ப முக்கியம் மக்கள். ஏன்னா ஹைவே வேற பார்த்துட்டிங்களா, டேஞ்சர் எப்போவுமே. ஸோ ரோடு க்ராஸ் பண்ணும்போது ரொம்பவே கவனமாக க்ராஸ் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த ஜிப்ரா கிராசிங் இருக்கு பாருங்க. ஸோ வந்து இப்போ இருட்டில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் வெளிச்சத்தில் வந்து கொஞ்சம் நல்லாவே ஜிப்ரா கிராசிங் வந்து காலையில் டைமாக இருக்கட்டும் அந்த டைமில் கொஞ்சம் நல்லா விசிபிளாக இருக்கும். ஸோ அதனால பார்த்து இங்கேருந்து க்ராஸ் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ நானும் உங்கள்கிட்ட ட்ரெயினில் போய் இந்த வீடியோவை முடிச்சுக்கிட்டேன், கொஞ்சம் நடந்துக்கிட்டேன். நல்லா சாப்பிட்டாச்சு, நிறைய பேர் மீட் பண்ணியாச்சு. வ்ளாக் எடுக்கிறதுக்கு மெயின் காரணமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நிறைய பீப்புள் வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ஆகிக்கிட்டாங்க. இப்போ கூட நம்ம வ்ளாக் எடுக்கும்போது யாருன்னே தெரியல, ஒரு 2 பேர் வந்து சேனல் பேரெலாம் கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நம்ம சேனலை பார்க்குறது நீங்கள் சும்மாவாக இருக்கணும். ஸோ அதனால ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ரயில்வே ஸ்டேஷனில் போய் கண்டினியூ பண்ணேன் மக்களே. கை கால் கொஞ்சம் வலிக்கு வராது மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கிறதுனால மூச்சு அலக்கி நான் ரயில்வே ஸ்டேஷன் போய்க்கிட்டேன் மக்களே. டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 11:17 ஆகுது ராத்திரி. ஸோ நம்ம இதுக்கப்புறம் ட்ரெயினை விட்டுட்டோம்னா ட்ரெயினே கிடையாது இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ நம்ம கரெக்டான டைமில் வந்துட்டோம். இது வந்து எதுக்கு உங்களுக்கு நான் சொல்லுதேன்னா கரெக்டான டைம் போயிருங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் 12 மணிக்கு அப்புறம் மும்பையில் வந்து ட்ரெயின்ஸ்லாம் எதுவுமே ஓடாது. அதுக்கப்புறம் அது வந்து உங்களுக்கே ரொம்ப பிரச்சனையாயிரும். ஸோ அதனால நானுமே இப்போ லாஸ்ட் வண்டி பிடிக்க போகிறேன். இன்னும் ட்ரெயின் வரல.
11:15 போட்டிருக்காங்க, சாரி 11:18 போட்டிருக்காங்க. இப்போதான் உங்களுக்கு தெரியுதா பின்னாடி இண்டிகேட்டர் ரொம்ப பிளர்ரா இருக்கலாம். அதான் மக்களே எதுக்குன்னு தெரியல, இந்த லைட்டை வந்து குவாலிட்டி வந்து நம்மளுக்கு குவாலிட்டி வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியான மொபைல் தான் வாங்கியிருக்கோம். இருந்தாலுமே எதுக்கு இவ்வளோ பிளர்ரா காமிக்குதுன்னா எனக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ உங்களுக்கு தெரியுதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்பவுமே ரொம்ப பக்கத்தில் இருக்கேனே, பிறவையான் தெரிய மாட்டேங்குது. இல்லைங்க, உங்களுக்காக நான் கொஞ்சம் மேலே தூக்கிக்கிடுவேன். ஸோ இந்த இண்டிகேட்டரில் பார்த்துட்டிங்கன்னா ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா தெரியுது பாருங்க. போரோலி 11:18 போட்டிருக்கா. அதில் வேற இது ஸ்லோ வண்டி தான். ஆமாம், ஸ்லோ வண்டி தான். ஸோ அதனால ஸ்லோ வண்டியில் நம்மளுமே 11:18 ஆயிட்டு. ஆனால் ஒரு நிமிஷம் இங்கே எக்ஸ்ட்ராவும் காமிக்க 11:19 காமிக்க பாருங்க இந்த வாட்சில். ஸோ ஒரு 2 நிமிஷம் ட்ரெயின் லேட் ஆகுது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் மும்பையை பொறுத்த வரைக்கும் ட்ரெயின் வந்து எப்பவுமே பர்ஃபெக்ட் டைமிங்கில் இருக்கும் மக்களே. அதை ட்ரெயினெல்லாம் அடிச்சுக்கிட முடியாது. என்னைக்காச்சும் வருஷத்தில் ஒரு மாசத்துல ஒரு வாட்டி வேணா கூட கொஞ்சம் லேட் ஆகலாம். ஆனால் மித்தபடிலாம் பார்த்தீங்கன்னா ஷார்ப் டைமிங், இல்லாட்டி டைமிங்க்கு முன்னாடி அதை மாதிரி ஒரு ஸ்டேஷன் விட்டு ஒரு ஸ்டேஷன் போனால் கூட 5-10 நிமிஷத்துலலாம் ஒரு ட்ரெயின் வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு ரயில்வேஸ் தான் இங்கே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நானுமே ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ ட்ரெயினில் ஏறிட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சிட்டோம்னா ரொம்ப அட்டகாசமாக போயிடும். ஸோ ஆப்போசிட்டில் இருந்தால் ட்ரெயின் வருது. ஆனால் நம்ம போகிற ட்ரெயின் இன்னுமே வரல. 11:20 ஆயிட்டு. ஆனால் கண்டிப்பாக வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் ஆளுக்களும் நிற்க பார்த்தீங்களா, ஒரு இண்டிகேட்டர்லையும் சும்மா போட மாட்டாங்க. இண்டிகேட்டர் எனக்கு தெரிஞ்சு இது வந்து இல்லை, நான் பேசிக்கிட்டு தான் இருந்தேன் மக்களை, சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன், வாயை கூட மூடல. வந்துட்டாப்புல நம்ம வண்டி. ஸோ தெரியுதா சத்தம் கொடுக்க பாருங்க ட்ரெயின். நானும் கூட கொஞ்சம் பயந்துட்டேன். இண்டிகேட்டரில் போட்டிருக்காங்க, இல்லைன்னா கூட வரலன்னா கூட ரொம்ப பயம் கொடுத்துரும். ஸோ நம்மளுக்கான வண்டி வந்து நம்மளுக்காக என்றைக்குமே வரும். ஸோ அதனால வெயிட் பண்ணி ஸோ நம்மளுக்கான ட்ரெயினும் வந்துட்டு நானும் இந்த ட்ரெயினில் யாரையும் வீட்டுக்கு கிளம்புதேன். ஸோ இந்த வீடியோ வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. யாரும் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருமே சேஃபாக இருங்க. ஸோ நானும் அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய், டாடா.